அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காணொளியில பார்க்கக்கூடிய பகுதி தொகைநிலை தொடர். இந்த தொகைநிலை தொடர் அப்படின்றது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் இணையிறப்போ அவற்றுக்கு அந்த 2 சொல்லுக்கும் இடையில வேற்றுமை உருபுகள் ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படின்னு சொல்லக்கூடிய வேற்றுமை உருபுகள் மறைஞ்சு வந்தாலோ, இல்ல வினை, பண்பு, உவமை, உம்மை இந்த மாதிரியான உருபுகள் மறைஞ்சு வந்தாலோ அல்லது தொக்கி வந்தாலோ என்ன சொல்லுவாங்க, ஒரு சொல் போல அது உருவாகும். 2க்கும் இடையில இந்த சொற்கள் எல்லாம் மறைஞ்சு வந்தது அப்படின்னாலே அது தொகைநிலை தொடர்புல அடங்கும். நாம இந்த உள்ளங்கைய மூடி வச்சுக்கலாம். இப்போ இந்த உள்ளங்கையை மூடி வச்சிருந்தோம் அப்படின்னா இது தொகைநிலை தொடர்னு அர்த்தம். தொகைநிலை தொடர்களுக்குள்ளர வேற்றுமை உருவுகள் எல்லாமே மறைஞ்சிருக்குது அப்படின்னு அர்த்தம். நாம உள்ளங்கையை விரிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா அது தொகாநிலை தொடர். இதுக்குள்ள வேற்றுமை உறவுகள் எதுவுமே இல்லாம வெளிப்படையா வரும். அது தொகாநிலை தொடர். தொகைநிலை தொடர்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வேற்றுமை உறவுகள் மறைஞ்சு வந்திருக்கும். இந்த வேற்றுமை உறவுகள் மறைந்து வரக்கூடிய தொகைநிலை தொடர் மொத்தம் 6 வகைப்படுகிறது. முதல்ல வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, 6வதாக அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த வேற்றுமை தொகையில நாம பார்க்கக்கூடிய இந்த வேற்றுமை உருபுகளான ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 வகையான உருபுகளும் மறைஞ்சு வரும். இப்படி மறைஞ்சு வந்தது அப்படின்னா இது எல்லாமே வேற்றுமை தொகைக்குள்ளர அடங்கும். மொத்தம் நமக்கு இருக்கக்கூடிய உருபுகள் 8 வேற்றுமை உருபுகள் இருக்கு. அதுல முதல் வேற்றுமை உருவாக சொல்லக்கூடியது எழுவாய், கடைசியாக சொல்லக்கூடியது விழி. இதை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய 6 வேற்றுமை உருவுகளும் மறைஞ்சு வந்தது அப்படின்னா அது வேற்றுமை தொகை. உதாரணத்துக்கு கரும்பு தின்றான் அப்படின்ற சொல்லையும் வீடு கட்டினான் அப்படின்ற சொல்லையும் நம்ம எடுத்துக்குவோம். கரும்பு தின்றான் அப்படின்றது 2 சொல். கரும்புன்றது ஒரு சொல், தின்றான் அப்படின்றது இன்னொரு சொல். இந்த 2க்கும் இடையில ஐன்ற உருவு 2ஆம் வேற்றுமை உருவானது மறைஞ்சு வந்திருக்கு. கரும்பை தின்றான் அப்படின்னு வரணும் இந்த சொல். அப்போ கரும்பு கூட்டல் ஐ கூட்டல் தின்றான், கரும்பை தின்றான் அப்படின்ற சொல்லானது ஐன்ற உருவு இந்த இடத்துல மறைஞ்சு வந்திருக்கு. இதே போல வீடு கூட்டல் கட்டினான், வீட்டை கட்டினான் அப்படின்னு வரணும். அப்போ இந்த ஐன்ற உருவு இங்கேயும் மறைஞ்சு வந்திருக்கு. அதனால இது 2ஆம் வேற்றுமை தொகை மறைஞ்சு வந்திருக்கக்கூடிய வேற்றுமை தொகைக்குள்ளர அடங்கும். இதே போல ஆல், கு, இன், அது, கண் அப்படின்ற சொல்ல எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். பறவை சிறகு, பறவையின் சிறகு, பறவையின் கால் அப்படின்னு சொல்லும் போது இன் அப்படின்ற சொல்லக்கூடிய உருவானது மறைஞ்சு வந்திருக்குன்னு சொல்லலாம். வினைத்தொகை அப்படின்றது 3 காலங்களையும் காட்டக்கூடியதாக இருக்கும். காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 காலங்களையும் காட்டும். ஊறுகாய் அப்படின்ற சொல்லையும் அதே போல சுடுசோறு அப்படின்ற சொல்லையும் நம்ம எடுத்துக்கலாம். ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய். ஊறிய காய் அப்படின்னா இறந்த காலத்துல அது ஊறிட்டு இருந்தது. ஊறுகின்ற அப்படின்னா நிகழ்காலத்துல ஊறுகாய் ஊறிக்கிட்டு இருக்கு. ஊறும் காய் அப்படின்னா எதிர்காலத்திலையும் அந்த எண்ணெயிலேயே ஊறுகாய் ஊறிட்டு இருக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய 3 காலத்தையும் நிறுத்தக்கூடிய ஒரு சொல்லாக வினைத்தொகை சொல் இந்த ஊறுகாய். சுடுசோறும் அதே மாதிரிதான். சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு அப்படின்னு சொல்லக்கூடிய 3 காலங்களையும் உணர்த்தக்கூடிய சொல்லாக இருப்பதால இது வினைத்தொகைக்கு உதாரணங்களாக சொல்லப்படுது. பண்பு தொகை அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய நிறம், வடிவம், சுவை, அளவு இந்த மாதிரியான குணநலன்கள் எல்லாத்தையும் சொல்லக்கூடியது பண்பு தொகைக்குள்ளர வரும். நாம நிறம் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா வெம்மை, கருமை, பசுமை இந்த மாதிரியான சொற்கள் எதுவாக இருந்தாலும் செம்மை கூட்டல் தொடி, செந்தொடி, பைந்தொடி, பைன்களிறு, செங்காந்தள் இந்த மாதிரியான சொற்கள், செந்தாமரை, கருங்குதிரை, வெண்பல் இந்த மாதிரியான சொற்களையும் நாம பிரிச்சு பார்க்கலாம். வெண்மை கூட்டல் குதிரை அப்படின்ற சொல் வெண்குதிரைன்னு ஆகும். வெண்மை கூட்டல் பல் வெண்பல்னு ஆகும். அதே போல கருமை கூட்டல் குதிரை கருங்குதிரை, கருமை கூட்டல் குவளை கருங்குவளை, பசுமை கூட்டல் தொடி பசுந்தொடி, பைந்தொடி அப்படின்னு மாறும். இப்படி அந்த மையின்ற விகுதி கெட்டு வந்ததுன்னா அது பண்பு தொகை. மையின்ற விகுதி இந்த இடத்துல மறைஞ்சு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. உவமை தொகைன்றது
போல போன்றன்ற ஓம உருவுகளை பயன்படுத்தி இருந்தோம்னா அது ஓமை தொகைக்குள்ள வரும். மலர் முகம், மதிமுகம், நிலா மாதிரி முகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்படி இந்த ஓமைகளை நாம சொன்னோம் அப்படின்னா அது ஓமை தொகைக்குள்ள வரும். உம்மை தொகை தாய் தந்தை, தாயும் தந்தையும், அவன் இவன், அவனும் இவனும், இந்த மாதிரியான உம்முன்ற சொல் மறைஞ்சு வந்திருந்ததுன்னா, அந்த இடைச்சொல் மறைஞ்சு வந்திருந்தா உம்மை தொகைக்குள்ள அடங்கும். அடுத்தது அன்மொழி தொகை. இந்த அன்மொழி தொகைக்குள்ள என்ன அப்படின்னா, வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உண்மைன்னு சொல்லக்கூடிய இது எல்லாம் இல்லாம வேறு சொற்களோட மறைஞ்சு வந்திருந்ததுன்னா அது அன்மொழி தொகை. தேன்மொழி வந்தாள், தேன்மொழி ஆடினாள் அப்படின்னு சொல்லும்போது தேன் போல மொழியை பேசக்கூடிய பெண் வந்தாள்னு அர்த்தம். அடுத்தது சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்னா சிவப்பு சட்டை போட்டிருந்த மனுஷன் அங்க பேசுனாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால இதை அன்மொழி தொகைக்குள்ளர அடக்குவாங்க. இப்படியாக தொகைநிலை தொடர் 6 வகைக்குள்ளர அடங்குது. வேற்றுமை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழி தொகைன்னு. மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில சந்திக்கலாம். நன்றி.